எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ப்ரெஸ் எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோன்னா அதுக்கு நீங்கள் தான் மிகப்பெரிய காரணம். ப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ்லேருந்து, நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ்லேருந்து தான் வந்து அவ்வளோ பெரிய நம்பிக்கை எங்களுக்கு வந்துச்சு. இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணும் அப்படின்னு. அடுத்தபடியாக வந்து எங்கள் டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எனக்கு திட்டம் 2க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு லைனப் எனக்கு கொடுத்ததுக்கு, இந்த லைம் லைட் எனக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் பாலா சார் அண்ட் தினேஷ் சார், சுரேஷ் சார் எல்லாருமே வந்து அவங்கவுங்க பங்கு எல்லாருமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு. சைட் பை சைடில் வந்து எங்கள் டைரக்டர் வந்து வெளியே அவர் தனியாக வந்து சிங்கிள் ஹேண்டடாக நிறைய விஷயம் பண்ணிட்டுருந்தார். எல்லா இடத்துக்கும் போகிறது வர்றது, இன்டர்வியூஸ் வந்து ஒரு செகண்ட் கூட அவர் வந்து வேஸ்ட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய அட்மையர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்களை. அண்டு இதில் நடித்த எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸில் எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த சரவணனை செமையாக வந்து ஒரு காம்போ ஒன்று கொடுத்துருந்தாரு. என் ஃப்ரெண்டாக நடிச்சிருந்த அமர் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருந்தார். டப்பிங்லலாம் பிரித்து எடுத்துட்டார். ஸோ இந்த படத்தை வந்து என்னோட அடுத்த திட்டம் 2க்கு அடுத்து எனக்கு வந்து கிடச்சது எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் கொடுத்த இவங்க எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி. நன்றி. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கொஞ்சம் லேட்டாக வந்ததுக்கு, பிகாஸ் வேறு ஒரு ஈவெண்ட்லேருந்து வந்தேன், மன்னிக்கணும். அண்ட் மிகப்பெரிய நன்றி உங்கள் எல்லாருக்குமே. ஏன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு படம் பெரிய படமா சின்ன படமா அப்படின்னு எந்த பாரபட்சமும் பார்க்காம அது நல்லா இருந்ததுன்னா அது நல்லா இருக்குது அப்படின்றத நீங்கள் என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி படங்களும் வந்து வெற்றி பெறணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருக்குது. ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் டைரக்டர், பிகாஸ் அவரை நான் நிறையா டார்ச்சர் பண்ணியிருக்கேன். கதை கேட்கறதுலேருந்து செட்டில் நிறையா டைலாக்ஸ் மாற்ற சொல்லி நிறையா டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு தெரியும். பட் அவர் வந்து ஒரே விஷயம் தான் சொன்னார், என்னை நம்புங்க, கண்டிப்பாக இது தப்பாக போகாது. பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைக் இது வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ்லேருந்து இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். லுக்ஸ் வைஸ் எல்லாமே அவர் கம்ப்ளீட்டாக மாற்றிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு விஷன் இருந்தது. ஸோ லைக் ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்டட் ஹிம். அண்ட் அவரோட முன்னாடி படங்கள்லாம் பார்த்துருக்கேன். ஸோ என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை அழகாக எடுத்துகிட்டு போய் லைக் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஓகே அவர் என்ன சொன்னாரோ அதை தான் அழகாக எடுத்திருக்காரு அப்படின்ற அந்த ஒரு இது இருந்தது. ஸோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லைக் எஸ்பெஷலி லைக் உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் ஆடியன்ஸ் கிட்ட வர ரியாக்ஷன் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ எஸ், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் என் கூட நடித்த எல்லா கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்க கேரக்டர்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் த ப்ரொடியூசர்ஸ் ஃபார் ஹேவிங் த ஃபேத் இன் த ஃபில்ம். லைக் ஒரு இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை வச்சதுக்காக. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு பிஆர்ஓ வேலு. ஏன்னா அவர் வந்து எவ்வளோ மெனக்கெட்டிருக்காருன்னு தெரியும் ரைட் ஃப்ரம் டே ஒன். ஸோ எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ. ஸோ ஒன்ஸ் அகேன் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இதே இடத்துல லாஸ்ட் டைம் நாங்கள் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்திருக்கும் போது பயந்து ஆக்சுவலி வீட்டுக்கு போய் தூங்கலாம் இல்லை. என்னடா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணியிருக்கோம், அதுக்கு இப்படி ஒரு நெகட்டிவாக வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்தேன். ஆனால் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, அப்புறம் டெக்னீஷியன் சாருக்குலாம் அப்போ எந்த மாதிரி நிலைமை இருக்கும்னு நான் யோசித்தேன். பட் யாருமே இந்த படத்தை விட்டு கொடுக்காம இந்த அளவுக்கு சக்ஸஸ் மீட்டருக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நீங்களாம் அதை ஒழுங்காக ரிவ்யூ எழுதலைன்னா இந்த சக்ஸஸ் மீட்டிங் இருந்திருக்காது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சார் அது லக்ஷ்மி கேரக்டர் நான் கண்டிப்பாக நல்லபடியாக ப்ளே பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். அண்ட் அந்த வாய்ப்பை வந்து இன்னும் மேலே இல்லை ப்ரூவ் மை செல்ஃப். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் இதில் வேலை செஞ்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நான் வந்திருக்கேன்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னோட டைரக்டர் விக்னேஷ் சார். ஸோ இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு அப்ளிகேஷனில் ரீல்ஸ் மூலியமாக என்னை செலக்ட் பண்ணி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. ஸோ டேலண்ட்ஸ் எங்கே இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் இருக்கும் போது எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குன்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ ஒர்க்ட் இன் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் விக்னேஷ் கார்த்திக் ப்ரோக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னை ட்ரஸ்ட் பண்ணி லைக் 2 years பேக் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு அவரோட
டீம்லேருந்து பிரபா ரெஃபர் பண்ணி கூப்பிட்ருந்தாங்க. ஸோ இந்த பையன் இதை பண்ணுவானா அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் வச்சு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆல்சோ என்னோடய டெபியூட்டை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குனதுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் அவங்க டீம் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ரொம்ப கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எடிட்டர் ப்ரோ, அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபர் எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் பாலா சார், அப்புறம் சுரேஷ் சார் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் என் மேலே ட்ரஸ்ட் வச்சதுக்கு. ஸோ அப்புறம் என்னோடய டீம் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. 2020 இந்த படம் பண்ணோம். அப்புறம் நான் அந்த படம் பண்ணோன்னே நான் மறந்துட்டேன். கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு. குழந்தைக்கு இப்போ 8 மாதம். திடீர்னு ஒரு போஸ்டர் ஒருத்தவங்க அமிச்சாங்க. பார்த்தா இந்த படம் நல்ல படம், என் படம் பாரு அப்படின்னாங்க. இப்போ மூஞ்செல்லாம் பார்த்தா இந்த படத்தில் நானுமே நடிச்சிருக்கேனே அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்தது. அப்புறம் அண்ணன் கிட்ட கேட்டால் ரிலீஸ் ஆக போகுது அமர் அப்படின்னாரு. அண்ட் ரிலீஸ் ப்ரிவ்யூ ஷோ ஏ சர்டிஃபிகேட்டு. அதனால் ஃபஸ்ட்டே போய் பார்க்கலான்னு பார்த்தா கொஞ்சம் பயமாக இருந்தது வீட்டில் யாரையும் கூப்பிட்டு போகிறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ரெஸ்பான்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே போனேன். அப்புறம் அடுத்த ஷோ போனேன். அதுக்கு அடுத்த ஷோஸ் போனேன். எல்லா ஷோலையுமே எல்லாருமே வந்திருந்தாங்க இங்கே. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணோம். அண்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் நானும் ஒரு ரைட்டர், கொஞ்சம் எழுதுவேன் அப்படின்றனால எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனால் தேட்டரில் பார்த்தா அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அண்ட் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்த விக்னேஷ் கார்த்திகனா ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த படத்தில் ஏதாவது பாருங்க. தேங்க்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய வணக்கம். வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தோட ப்ரெஸ் ஷோ பார்த்துட்டு தான் ஃபஸ்ட்டு ஃபோனே பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிச்சிருக்கியா, பார்த்தேன், நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ப்ரெஸ் பீப்புள் சொல்லிட்டாலே கண்டிப்பாக எல்லா மக்களுமே ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நினச்சேன் நான். இன்னொன்று விக்னேஷ் கார்த்திக் படத்தில் நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அவர் ரொம்ப இந்த புக்கில் போட்டிருந்தாங்க, நெவர் ஜட்ஜ் புக், இந்த கவரை பற்றி இங்கிலீஷில் ஒன்று போட்டிருக்குல்ல, அது அவருக்கு தான் ரொம்ப ரொம்ப பொருந்தும். இன்றைக்கி லீடிங்கில் இருக்கக்கூடிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டில் நம்ம ஒன்றா வந்திருக்க வேண்டிய அவர் தான். அதாவது விஜய் அண்ணே மாதிரி முதல்ல விஜய் சார் வாய்ஸ் பேசினது அவர் தான் ஃபஸ்ட்டு பேசினார். எங்கள் டீம்லேயே அவர் தான் ஃபஸ்ட்டு பேசினா. அதை பார்த்தா எல்லாருமே அந்த வாய்ஸே எடுத்தாங்க. ரொம்ப ஃபென்டாஸ்டிக் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஆனால் அப்போல்லாம் நாங்களாம் எல்லா ஊர் பக்கம் சுற்றிட்டு இருக்கும்போது கூட ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், நம்ம டைரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லி தன்னோட இதையை மாற்றிக்கிட்டு வந்தார். அதில் பெரிய வெற்றியும் அடைஞ்சிட்டாரு. அதனால் ஆனால் இந்த கேரக்டர் என்னை சூஸ் பண்ண ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விக்கி. ஒரு சின்ன பிட் ரோல் தான் பண்ணியிருக்கேன். அந்த பிட்டுக்கு நல்லா ஃபிட்டாக இருக்கீங்கன்னு சொல்லி எப்படி வைக்க தெரிஞ்சுன்னு கேட்டேன். இல்லைண்ணே நான் பார்த்தேன், நீங்கள் அதை இது வரைக்கும் நீங்கள் காமெடி அதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கீங்களே, அது வரலன்றியா? இல்லை அது வருதுண்ணே, இது பண்ணுங்கண்ணே, வேறு மாதிரி இருக்குண்ணே, சின்ன ரோல் தானே, பிட் ரோல் தான் சொல்லி சொன்னாப்புல. ஆனால் ரோலே அப்படிதான் இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ஒரு பச்சை மண்ணியா அப்படின்னு நான் அந்த சுபாஷ் கேரக்டர், அந்த கேரக்டர் நேம் கிகாலோ அப்படின்னாரு. எனக்கு அப்படிலாம் என்னன்னு தெரியாது விக்கி அப்படின்னு சொன்னேன். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக அடுத்த படம் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க விக்கி, அதில் அந்த ரோலையும் எனக்கு கொடுத்துருங்க நீங்கள். ரொம்ப நன்றி. பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் சின்ன ரொம்ப இந்த ரொம்ப அடிபட்டுக்கு ஒரு ஆறுதல் பரிசு வாங்குவோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அரண்மனை 2 காட்டின் மொழிக்கு அப்புறம் பெருசாக அந்த படம் நடிக்கலை. நான் யூடியூப் சேனலும் என்கிட்ட அதுவும் பண்ணலை. ஸோ சினிமாவை நம்பி தான் இருக்கும், நிறைய பேர் இருக்கும். தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி கூப்பிட்டதில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் அதில் பார்த்தேன். நான் எங்கள் பழைய டீம் நம்ம ஜேபி குமார் ஜட்ஜாக உட்காந்துட்டு பிரபு, நம்ம மாதவன் ஃப்ரெண்டு, நம்ம லோகேஷ்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கே விக்கிக்கு ஒரு தனியாக பாராட்டு சொல்லணும்னு நினச்சேன். நான் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கெங்கே இருக்காங்களோ அதை கரெக்டாக யார் இந்த இதுக்கு கேரக்டர் ஆப்டாக இருப்பாங்களோ பார்த்து கூப்பிட்டாப்புல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விக்கி. டீம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். பத்திரிகையாளருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் அதான் இந்த மாதிரி ஃபார்முலாக தேங்க்ஸ் சொல்லி அப்படிலாம் பேசணும்னு நினைக்கல, எதுவும் ப்ரிப்பேரும் பண்ணல. நான் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே பேசணும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த படம் இப்போது இந்த ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் ப்ரெஸ்ஸு தான். ஸோ அதுக்கு நன்றின்றது எனக்கு ரொம்ப நார்மல் வேர்டாக தோணுச்சு. ஆக்சுவலி சாஷ்டாங்கமாக விழுந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு பசங்கிட்ட சொன்னேன். ரொம்ப ஓவராக இருக்கும், தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாதீங்க அப்படின்னாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஏன் அப்படின்னா இந்த ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் அவ்வளோ நெகட்டிவிட்டிக்கு அப்புறம் நாங்கள் ப்ரெஸ் ஷோ போடும்போது எனக்கு அவ்வளோ பயம். ஏன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ கோவத்தில் வந்தாங்க ப்ரெஸ் ஷோக்கு. என்ன தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆங்கிளில் அந்த ஒரு மூடில் இருந்து டோட்டலாக மாறி கிட்டத்தட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷோ பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கைத்தட்டி என்ஜாய் பண்ணி சிரிச்சு கடைசியில் விக்னேஷ் கார்த்திக் சினிமான்னு பேர் வரும்போது ப்ரெஸ் ஷோவில் ஹோல் தேட்டரே கைத்தட்டுறதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய கனவு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதில் எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு படம் பிடிச்சிது, கண்டிப்பாக இது நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா எந்த கோவம் இருந்தாலும் இல்லை என்ன இருந்தாலும் எதை பற்றியுமே யோசிக்காமல் அதுக்கு என்ன பண்ணுமோ நீங்கள் பண்ணுவேன் அப்படின்றத சூப்பராக ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதெல்லாம் தாண்டி எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா,
இப்போ ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து நம்ம படம் கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் வீக் டேல நல்ல டாக் இருந்தது. அண்ட் இப்போ இந்த தேர்ஸ்டேலேருந்து சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீக் டேஸ் எல்லாமே சாட்டர்டேலாம் ஃப்ரைடேவே ஃபுல்லு, சண்டேலாம் இன்றைக்கே ஃபுல்லு, ஆல்மோஸ்ட் சூப்பராக போயிட்டுருக்கு. ஆனால் என்ன அப்படின்னா தேட்டரில் வந்து ஷோஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போது நிறைய தேட்டர்ஸில் ஒரு ஷோ, நைட் ஷோ, மத்தியானம் ஷோ, இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லா ஷோவுமே ஃபுல்லு, ஆனால் மக்கள் பார்க்குறதுக்கு ஷோஸ் இல்லை. ஸோ நான் தேட்டர் ஓனர்ஸ்கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்டையும் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி சின்ன படங்கள் வேர்ட் ஆஃப் மவுத்தில் செகண்ட் வீக் சஸ்டெயினாக நிற்கும் போது நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான், நீங்கள் ஷோஸ் கொடுத்தா மட்டும்தான் மக்கள் தேட்டருக்கு வந்து பார்க்க முடியும். ஏன்னா இப்போ இந்த வீக்கெண்டு எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அடுத்த வீக் டேஸில் ஃபுல்லானால் தான் அடுத்த வீக்கெண்ட் அவங்க தேட்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் ஜென்ரலாக வீக் டேஸில் மக்கள் பெரிய பெரிய ஸ்டார் படங்களுக்கே அவ்வளோவா தேட்டருக்கு வர்றது கிடையாது. எந்த படமாக இருந்தாலும் வீக்கெண்டில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் இருக்காங்க. ஸோ வீக் டேஸ் நீங்கள் ஷோஸ் கொடுக்கல அப்படின்னா அடுத்த வீக்கெண்ட் வந்து சஸ்டெயின் ஆகாது. ஸோ சின்ன படங்கள் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா தேட்டர் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் படம் வந்து சஸ்டெயின் ஆகும், ரீச் ஆகும். அதுவும் ஓடாத தேட்டரில் நீங்கள் ஷோஸ் கொடுக்க வேணாம். எந்த தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக படம் ஓடுதோ அந்த தேட்டர்ஸில் ஷோ இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு தான் கேட்குறோம். இதை எங்கள் டீம் சார்பில் எல்லாருமே கேட்டுக்கிறோம். ஸோ தயவுசெய்து சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதான், எல்லாருமே எல்லா படத்துலையும் எல்லாரும் எந்த அளவுக்கு முழு ஈடுபாடாக ஒர்க் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட அப்பா வந்து திட்டமிட்ட 2 ரிலீஸ்க்கு முன்னாடியே என்னை விட்டு போயிட்டார். ஸோ அவர் இங்கே இல்லைன்றது நேச்சுரலி ஒரு வருத்தம் தான். ஸோ அவர் இருந்தால் சந்தோஷப்பட்டுவார். மற்றபடி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி, என் ஃபேமிலி, என் ஒய்ஃபு, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. குறிஞ்சி சார், அவர் தான் நான் 0வா இருக்கும்போது என்னை நம்பி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணார் 2012. எல்லா படத்துலையும் என்னோட ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் கார்டு வந்து திட்டமிரன்லேருந்து எல்லா படத்துலையும் என் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு வந்து தேங்க்ஸ் டு குறிஞ்சி சார் அப்படின்ட்டு இருக்கும். 2012 என்னை நம்பி ஷார்ட் ஃபிலிம் பண்ணவர். இதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லாக எல்லா படத்துலையும் அவருக்கு தான் ஃபஸ்ட் தேங்க்ஸ் கார்டு இருக்கும். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஹாட்ஸ்பாட் 2 மேட்ரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஸோ தெரியல அப்படின்னா அடுத்த வருஷம் ப்ரெஸ் மீட்டில் ஹாட்ஸ்பாட் 2ஓட ட்ரெய்லர் லான்ச்சில் மறுபடியும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலாம். தேங்க்யூ. இதுக்கப்புறமும் இந்த படம் இன்னும் ரீச் ஆகி மக்களுக்கு பெரிய அளவில் போய் சேரணும் அப்படின்னா அது மக்கள் கையில் இருக்குன்னு தான் ஜென்ரலாக எல்லாரும் சொல்லுவாங்க. பட் இப்போ மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மக்கள் இதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு தேட்டர்ஸ் இருக்கணும். ஸோ தயவுசெய்து இதுக்கப்புறம் இந்த படம் எந்த அளவுக்கு ரீச் ஆக போகுது அப்படின்றது தேட்டர் ஓனர்ஸ் கையிலையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கையிலையும் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா ப்ரெஸ் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டாங்க, மக்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தயவுசெய்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். இதே இடத்துல நாங்கள் ட்ரெய்லர் லான்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருந்தோம். அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏவுகணை தாக்குதல் மாதிரி ஒரு பெரிய இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரெஸ் ஷோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருந்த பாராட்டுகள் எங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்துச்சு. இன்னைக்கு இந்த படத்தோட வெற்றி விழா அப்படின்னா இந்த படம் ஒரு நல்ல படம் அப்படின்றத வந்து இன்னைக்கு மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க. அதுதான் இந்த படத்தோட உண்மையான வெற்றி. நம்பர்ஸ் வைஸ் இன்னும் எங்களுக்கு தெரியலை. பட் அந்த வெற்றி வந்து மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான் காரணம். ஏன்னா ப்ரெஸ் ஷோ பார்த்ததுலேருந்து சரி, அதுக்கப்புறம் மக்களுடைய ரிவ்யூஸ் ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சதும் சரி, எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட படத்தை பற்றி கரெக்டாக கொண்டு போய் சேர்த்ததுக்கு உங்களுக்கு தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். மற்றபடி படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே போன மீட்டில் சொல்லியிருந்த மாதிரி தான் விக்னேஷ்டருந்து ஆஃப்டர் த ஷார்ட் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் கூட ட்ராவல் பண்ணுறப்போ ஷார்ட் ஃபிலிம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு லாக்டவுன் டைமில் நடந்த ஒரு விஷயம். லாக்டவுன் டைமில் வந்து விக்னேஷ் கூட ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன். ஏன்னா எல்லாருமே வெட்டியாக தான் இருந்தோம் லாக்டவுன் டைமில் வீட்டில். ஸோ அடிக்கடி நிறைய ஃபோன் கால்ஸ், நிறைய சினிமா பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். ஸோ நாங்கள் எங்களுடைய ஒப்பீனியன்ஸ், அப்போ நம்ம நிறைய சினிமாவில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்றத பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறப்போ அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து சரி இந்த ஒரு கதையை நரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணார். ஸோ விக்னேஷ் மேலே ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறப்பயே அவர் வந்து ஒரு ஜென்யூன் பர்சன். ஒரு மொபைல்லாம் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி விக்னேஷ் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து எந்த அளவுக்கு
ஒரு ப்ரொடியூசர் ஒரு கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு கரெக்டாக எந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு டைரக்டருக்கு நாமளே ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கூட அவர் இல்லை ப்ரோ இது போதும், இது கரெக்டாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆகிடும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து 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 பண்ணார். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து அந்த அளவுக்கு கொண்டு போனதுக்கு வந்து விக்னேஷ்க்கு ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ். எங்களுக்கு ப்ரொடியூசர் ஏன்னா ப்ரொடக்ஷன் வைஸ் இவர் அமர் சொன்னார் 2020 ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் 2021 ஸ்டார்ட் பண்ணோம்னு நினைக்கிறேன். 20 ஓகே. அதில் என்னன்னா தவறு எங்களுது கிடையாது. அவர் வந்து அடியை படத்தில் பிஸி ஆகிட்டார். ஓகே, அடியை படத்தில் பிஸி ஆகி ஸோ அப்போ வந்து அவர் ஜிவி பிரகாஷ் சாருக்கு அவர் டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவர் அந்த டைமில் இருக்கணும் கேட்டார், ப்ரோ இந்த மாதிரி டேட்ஸ் கிடைக்குதுன்ட்டு. ஸோ நம்ம கூட இவ்வளோ தூரம் பயணித்து வந்துட்டு இருக்கிறவருக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்டோடைய டேட்ஸ் கிடைக்குது அப்படின்றப்போ ஸோ நம்மளால் முடிஞ்சது என்னென்னா ஓகே பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணோம். ஸோ அதனால் எங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் டீம் விக்னேஷ் அடிக்கடி சொல்கிறது உண்டு, விக்கி வந்து இந்த அளவுக்கு அவர் டேலண்டட் அவர் பண்ணுறாரு அப்படின்னா கூட விக்னேஷ்க்கு வந்து அவருக்கு அமைஞ்ச அவருடைய ஏடி டீம் வந்து ஒரு ஃபேபுலஸான டீம். அந்த மாதிரி ஒரு டீம் வந்து உண்மையிலே எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் நான் எல்லா பசங்களுமே அந்த டீமில் இருக்க எல்லா பசங்களுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடாக அவ்வளோ தூரத்துக்கு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இன்னைக்கு வரைக்கும் ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த வேலைகள்லாம் வந்து அவுட் ஆஃப் அவங்களோட இந்த ஏடி வேலை தாண்டி ஒரு இன்னும் அது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பார்க்க வேண்டிய வேலையாக கூட இருக்கும். அதையுமே சேர்த்து தலையை எடுத்து போட்டு நாங்கள் ஏன் இந்த வேலையை பார்க்கணுன்னா இவங்க சொன்னதே கிடையாது. அந்த மாதிரி அந்த அளவுக்கு பண்ணாங்க. ஸோ அது வந்து என்டையர் டீம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ எடிட்டர் முத்தையனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட அவங்களாம் ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க கோபியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஏடி டீமுக்குள்ளே வர மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களாம் வந்து நான் எங்கள் வேலை இதுதான் அப்படின்னு பிரித்து பார்க்கல. எவ்ரிபடி வேர் லைக் ரியலி ஃப்ரெண்ட்லி. இது ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் ஆக்சுவலாக சொல்லணும். மற்றபடி இன்னைக்கு படம் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. தேட்டர்ஸில் வந்து லாஸ்ட் வீக் ஆக்சுவலாக படம் புதுசாக வந்து இந்த கான்ட்ரவர்ஷியல் ஒரு ட்ரெய்லர், அதுலேருந்து மக்கள் வந்து அந்த ட்ரெய்லரை பற்றி புரிதல் ஏற்பட்டு படத்தை பற்றின ரிவ்யூ கிடச்சி இன்னைக்கு தேட்டர்ஸ்க்கு நேற்று இன்னைக்கு ஆல்மோஸ்ட் தேட்டர்ஸ் லிமிட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஷோஸ் குறைஞ்சிருந்தாலும் நேற்று இன்னைக்கு ஷோஸ் வந்து ஆல்மோஸ்ட் 90-95% ஃபுல்லில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன படங்கள்லேருந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆன படங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டிங் வைஸும் சரி இன்னைக்கு நம்பர்ஸ் வைஸும் வந்து ஹாட்ஸ்பாட் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் அதுக்கு வந்து ப்ரெஸ் பீப்புள் தான் மெயின் காரணம். இதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த படத்தை வந்து திரும்ப ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகுது அப்படின்னாலும் அது வந்து இங்கேருந்தும் இதுக்கப்புறமும் உங்கள் கையில் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ப்ளீஸ் அது வந்து நீங்கள் ஏற்கனவே சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி மேலும் மேலும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி சப்போர்ட் பண்ணி இந்த படம் வந்து கமர்ஷியலாக ஜெயிக்குமே ஆனால் நாங்கள் இன்னும் நிறையா படம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறிடுவீங்க. நன்றி, வணக்கம். அந்த ஹாட்ஸ்பாட் 2ல் அவர்கிட்ட சொன்ன பாக்கி 2 கதை எடுப்பீங்களா சார்? ஆக்சுவலி 8 கதை சார். 8 கதையா? அவர் 4 கதையா சொல்லிட்டாரு. இல்லை, 8 கதை முதல்ல ஒரு சீரீஸாக பண்ணுறதா இருந்தது. அதுக்கப்புறம் அதை 4 வந்து ஒரு படமாக பண்ணுறதா மாற்றணும். ஸோ 4 கதை அவர்கிட்ட சொன்னேன், அதுதான் பண்ணுறதா இருந்தது. பட் அது 2020 ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அப்படியே டைம் ஆக ஒரு 2 கதையை மாற்றணும். அது அவர்கிட்ட சொல்லலை. அந்த 8 கதையும் இந்த மாதிரி கதைகளா? நான் கேட்குறது அந்த மாதிரி கதைகளா? அந்த மாதிரினா எந்த மாதிரி சார்? இந்த மாதிரி கதையான்னு நீங்க எந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியாவும் இருக்கலாம், வேற மாதிரியாவும் இருக்கலாம், தெரியல சார். அப்புறம் ஒரு விஷயம், நாங்கள் உங்களை வந்து ட்ரெய்லர் லான்ச் அப்போ கொஞ்சம் கேட்டோம், வருத்தப்பட்டோம் அப்படின்லாம் சொன்னீங்க. அப்புறம் படத்தை ரொம்ப பாராட்டினோம். ஆனால் அதை கொஞ்சம் அட்வான்டேஜாக எடுத்துட்டீங்களோ? ஏன் சார், ஏன் அப்படி சொல்றீங்க? இங்கே இருக்க போஸ்டர் பாருங்க, பாக்கி எல்லாரும் கையை சும்மா வச்சுட்டு இருக்காங்க, அவர் கையில் மட்டும் அது ஏன் அதை கட் பண்ணியிருக்கலாமே சார்? அந்த கேரக்டர் அது சார், அந்த கேரக்டர் தான் படத்தில் இருக்குது. எதுக்கு இங்கே மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் சார்? எல்லாத்துலயும் குத்த கத்த பிடிச்சா எப்படி சார்? இல்ல அதுவும் டாப்ல தூக்கி வச்சிருக்கீங்க. சரி, அதெல்லாம் எதாச்சியா நடிக்கிற சார். போஸ்டர் டிசைனர் தான் திட்டணும் சார், வேலு சொல்றாரு. நீங்க பார்க்காமல ஓகே பண்ணிருப்பீங்க. சரி, இந்த அளவுக்கு யோசிக்கல. இந்த அட்வான்டேஜ் வேணாம். நீங்க நல்ல கருத்தை சொல்றீங்க, நேரடியா வந்துடுங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் இது அடுத்த படத்துக்கும் பண்ணாதீங்க. ஏன்னா கண்டிப்பா இது வந்து நமக்கு எல்லாருக்குமே சின்ன வயசுல இது என்னன்னு தெரியாது, ஆனா இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் சார். ஆனா இந்த அவேர்னஸ் தேவையில்ல.
அதான் அது தேவைங்க. ஆனால் நம்ம அப்பா நம்ம கையில் கொடுத்தா இதெல்லாம் கற்றுக்க கொடுத்தாங்க. அது கரெக்டு தான். அதுக்காக கேட்குறோம். சரி, அது எனக்கு நானே மீடியாவில் கொஞ்சம் ஜாலியான பர்சன் தான். ஓகே சார். எனக்கே ஒருத்ததுன்னா மற்றவங்க நிலமையை யோசிச்சுப்பாரு. சரி, ஓகே, அடுத்த வாட்டி யோசிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ம். ஜனனியார் பேசும்போது சொன்னாங்க ஒரு சில டைலாக்லாம் என்னால் பேச முடியாமல் இருந்தது. அந்த டைலாக்லாம் மாற்ற சொன்னேன். அவ்வளோ வல்கராக டைலாக்லாம் கொடுத்தீங்களா அவங்களுக்கு? எந்த டைலாக் அவங்க மாற்ற சொன்னாங்க சார்? 3 வருஷம் முன்னாடி எடுத்த கதை இது. 3 வருஷம் 4 வருஷமா, அதனால் ஞாபகம் இல்லை சார் என்ன டைலாக் தூக்கணும்னு. என்ன டைலாக் தூக்கணும் நீங்கள் பேசணும்னு சார் ஆசைப்படுறாரு. சார் நிஜமா ஞாபகம் இல்லை, பட் எனக்கு 2-3 லைன்ஸை வந்து கொஞ்சம் மாற்ற சொன்னதான் ஞாபகம். ஸோ அவ்வளோதான். அதனால தான் நான் ஃபீல் பண்ணேன் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டேனோ அப்படின்னு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருந்தேன். இது எப்படி இருக்கும், இது எப்படி போகும், அந்த மாதிரி ரொம்ப அவரை கேள்வி கேட்டுகிட்டே இருந்தேன். மேபி அதுதான் அவர் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிருக்குமோ அப்படி சொல்லி நான் சொன்னேன். இதில் ஒரு கேள்வி கேட்டு அப்படிலாம் எதுவுமே தப்பாலாம் இல்லை, கவலைப்படாதீங்க. சாரி. ஆமாம், கதை வந்து இது வரைக்கும் நான் பண்ணாத கதையாக இருந்தது. அண்ட் ஆல்சோ அது ஒரு எண்டில் வந்து ஒரு நல்ல விஷயம் டெலிவர் ஆகுது, ஒரு நல்ல மெசேஜ், ப்ரீச்சியாக இல்லாமல் சீன்ஸாக கன்வே ஆகுது. ஸோ நான் வந்து ஒரே மாதிரி படங்கள் பண்ணாமல் சம்திங் ஒரு போல்ட் கேரக்டராக இருந்தது. ஸோ அதனால் பண்ணணும்னு நினச்சேன், அவ்வளோதான். ஆண் விபச்சாரியா சார்? ஆமாம் சார். நான் 2012 அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன் சார். அப்போ தான் எனக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்றதே தெரிய வந்தது. ஸோ அதுக்கப்புறம் கதை எழுதும்போது நேச்சுரலி அதை வச்சா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு சார். அதனால தான் சார். சார் சரவணன் ஓடிடி ப்ரொடியூசர் தான் சொல்லணும். ஓடிடி டாக்ஸ் போயிட்டுருக்கு சார். ப்ராப்ளி வித்தின் அ வீக் ஒரு நல்ல இது நம்புகிறோம். சரவணன் அந்த திண்டுக்கல் சரவணன் கிட்ட கொடுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். கொஞ்ச நாளாக காணும் நீங்கள் சினிமா ஃபீல்டுலேயே. ஆமாம் சார். ரொம்ப நாள் வெயிட் பண்ணி நல்ல படமாக தான் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனாலும் வெயிட்டான கேரக்டர். ஆனால் உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க? நம்ம வீட்டில் என்ன சார், என் வீட்டில் கனவும் கற்பனையும் தான் சார். யாரும் இல்லை சார். இன்னும் ஒரு டைம் கூட கல்யாணம் பண்ணல சார். அதாவது கேரக்டர் பண்ணும்போது பார்த்தேன், நம்மளும் ஒரு கால் கூட வந்ததே இல்லையே. நான் விக்கிட்ட சொன்னேன், இப்படிதான் கால் பண்ணுவாங்களா விக்கி? ஆமாண்ணே அப்படின்னா. எனக்குலாம் யாரும் கால் வந்ததே இல்லை விக்கி அப்படின்னேன். அதுக்கு நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னுட்டா. இல்லை ப்ரொடியூசர் கூட அவருக்கு அந்த ப்ரொடியூசர் கிட்ட இல்லை படம் பேர் தான் ஹாட் ஸ்பாட்னு வச்சாங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்தையும் ஹாட் ஸ்பாட் ஆக்கிட்டீங்க. டைரக்டர் கொஞ்ச நேரத்தில் சூடாயிருப்பார் போலக்குது. ஐயோ என்னடா என்ன கேள்வி கேட்குறாருன்னு. என்ன அவ்வளோ கோவம்? செகண்ட் கதை 2 கதையும் எடுக்கலன்ற கோவமா இல்லை எடுன்ற கோவமா? இல்லை எடுன்ற ஆதங்கம். ஏன்னா அந்த 2 கதை ரொம்ப நல்லாயிருக்கும். அது வேறு லெவலில் இருக்கும். நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் விக்னேஷ் கார்த்திகை பற்றி. வீணாலே விஜயகாந்த் சார் மாதிரி வெற்றி தான், விஜய் சார் மாதிரி விக்னேஷ் கார்த்திக். ஸோ அவர் மேலே வச்சுக்கிற நம்பிக்கை தான். அது வேறு லெவலில் இருக்கும். வெயிட் பண்ணுங்க. அமர் சொல்லுங்க. அமர் உங்களது கூட நல்லா தான் இருக்குது போர்ஷன். செமையா நல்லா பண்ணியிருக்கீங்க. ஜனனி ஐயர் சட்டையை பிடிச்சோன்னு உங்களுக்கு என்ன தோணுச்சு? சட்டையை பிடிச்சா என்ன தோணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. அது கேமரா லைட் எல்லாம் இருக்குல்ல, என்ன சாதாரணமாகவே அவங்கள பார்த்தா ஒரு லவ் பண்ணுற ஃபீல் வந்துடும். சரிண்ணே. யாருக்குண்ணே? எல்லாருக்குமே. ஏன்னா அவ்வளோ அழகா இருப்பாங்க. ஆமாண்ணே. ஸோ உங்கள் போர்ஷன் அந்த மிரட்டுற தோணியை அவங்க பயங்கரம் மிரட்டி இருப்பாங்க. ஆமாண்ணே. அப்போ பயந்தானே நிஜமாலே. ஐயோ ஏதாவது தெரியாமல் ஏதாவது பட்டுக்கிடுச்சுன்னா அடிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்ததுண்ணே. பட் எல்லாரும் இருக்கும்போது நமக்கும் தெரியும்ல இவ்வளோதான் நடக்கும் அப்படின்னு. அதனால அவ்வளோதானே நடந்தது. இல்லை இந்த மாதிரி ஏதாவது லைஃப்பில் ஏதாவது ஃப்ரெண்டு கூப்பிட்டு போயிருக்கானுங்களா? அந்த மாதிரி ஃப்ரெண்டே இல்லைண்ணே. அந்த மாதிரி ஃப்ரெண்ட் இல்லை. அண்ணனை மாதிரி ஒரு அண்ணன் இல்லை. தேங்க்ஸ் சார். டைரக்டர் சார், அதே மாதிரி தமிழ் சினிமாவில் எவ்வளவோ பெண் உரிமை கதைகள் வந்திருக்குது. ஆனால் இந்த படத்தில் நீங்கள் தான் இந்த படத்தில் நீங்கள் பண்ணியிருக்கிற பெண் உரிமை உண்மையாகவே ஆமாம்ல அப்படின்னு தோண வச்சுது. அதுவும் ஒரு இந்த படத்தோட வெற்றிக்கு மெயின் காரணம். நன்றி நன்றி. அவன் நம்ம அப்படி அதாவது நான் என் ரிவ்யூவில் கூட சொல்லியிருப்பேன், கொஞ்சம் நமக்கு ஆண் புத்தி ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நமக்கே தோணுது அப்படிங்கிற அதை எப்படி அதை கரெக்டாக பதமாக என்ன மாதிரி ஆள் கூட ஒத்துக்கிற மாதிரி எடுத்திருந்தீங்க இல்லையா? அது வந்து உண்மையாக நீங்கள் அந்த மாதிரி கேரக்டர் யாராவது சந்திச்சிருக்கீங்களா இல்லை கற்பனை தானா?
இல்லை சார், எல்லாருமே நானும் வளர்ந்த பீரியடில் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்திருப்பேன்ல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புரிதல் வந்து இல்லை இது தப்பு இது சரி அப்படின்னு தோணி அங்கேருந்து மாறுறது தான் சார். ஸோ செல்ஃப் ரியலைசேஷன் தான் மெயின் சார். ஜி அந்த பாட் அதான் அந்த காண்டம் வச்சிருக்க சீன்ஸு, அதுக்கு தக்காளி சட்னின்னு ஏன் தோணுச்சு? உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா, அந்த ஐடியா தான் சார். அந்த மீன் தான் வச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதான் பசங்களுக்குன்னா ஒன்று பொண்ணுக்குன்னா எப்படியா அப்படி. இல்லை முன்ன இந்தி படங்களில் வந்து இப்போ போல்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை தாண்டி இப்போ வந்து தமிழில் வந்து முதல் படமாக நீங்கள் இதை காமிச்சிருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது. அது அந்த இதுவா சார்? கே பாலச்சந்தர் சார் 40 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட போல்டான படங்கள்லாம் பண்ணிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு போல்டான்னு தெரில. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏதோ நம்ம ஓரளவு, ஏன்னா இந்த படத்தில் ஒரு சீன்ஸ் வந்து அம்மாவே காட்டியிருப்பீங்க லாட்ஜில் காட்டுற மாதிரி, அது பெரிய விஷயம். அந்த சீக்வன்ஸே வந்து தாங்க முடியாது. ஏன்னா அது அப்புறம் கட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வேறு மாதிரியான இது காமிப்பீங்க. ஸோ அந்த சீன் எடுக்கும் போதே பயங்கர இதுவாக இருந்திருக்குமே, ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்குமே, இது என்ன பேசுவாங்களோ அப்படின்ற மாதிரி. எனக்கு அந்த ரோட்ல நடந்த அந்த காமெடி போர்ஷன் இருக்குல்ல சார், அது மட்டும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. இது வந்து கொஞ்சம் அப்படி போனாலுமே ரொம்ப என்னடா இதுன்ற ஒரு ஃபீல் வந்துருமோன்ற ஒரு பயம் இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. சரி பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருந்தது, எழுதும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது, பரவாயில்ல அப்படின்னு விட்டேன். ஆனால் ஒருத்தர் கூட அதை ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லலை. தேட்டரில் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அந்த சீனுக்கு இருக்கு. ஸோ அதான் சார். பிரதர் ப்ளூ ஷர்ட், நீங்கள் சுபாஷ் முதல் தடவை ஸ்டோரி உங்ககிட்ட சொல்லும் போது, இந்த உங்ககிட்ட கதாபாத்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி இருந்தது உங்களோட கதாபாத்திரம்? ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டாக தான் கொடுத்தாரு, படிச்சுட்டு என்னன்னா பயங்கரமாக இருக்கு. ஏன்னா அது இப்போ எடுத்ததை விட அதோட வெர்ஷன் ரொம்ப பெரிய வெர்ஷன். அது வந்து படித்தோன்னா கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் கேரக்டராக யோசிச்சதுக்கப்புறம் சரி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. தலைவா உங்கள் சொல்லுங்கள் சார். ஆமாம் சார். சார் ஹாட்ஸ்பாட் 2 நான் அந்த ஆங்கிள் என்ன யோசிக்கவே இல்லை. வெறுமனே விட்ட 2 கதை, அது போக 2 கதை, அப்படி தான் இருக்குது. இந்த கனெக்டிங் பாயிண்ட் இன்னும் நான் ஆக்சுவலி இந்த படம் முதல்ல பண்ணும்போது தனித்தனியாக 4 கதையாக தான் இருந்தது. சில்லுக்கருப்பட்டி மாதிரி தான் இருந்தது. சில்லுக்கருப்பட்டி மாதிரி லவ் ஸ்டோரிஸ் மாதிரி தனி 4 கதைகளாக தான் இருந்தது. ரிலீஸ்க்கு ஒரு 40 நாள் முன்னாடி தான் அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் கிட்ட சொல்கிற அந்த கதையை எழுதி கனெக்டிங் பாயிண்ட்டை வச்சு இன்டர்வலாக வச்சு அது 40 நாள் முன்னாடி எழுதி அங்கேருந்து ஒரு வாரத்தில் ஷூட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் முடிச்சு டப்புன்னு ரிலீஸ் பண்ணது தான். அது லாஸ்ட் மினிட் ஐடியா தான். ஸோ இது நல்ல ஐடியாவாக இருக்குது சார். மேபி இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஆமாம், இந்த கோஇன்சிடென்ஸ் நானும் யோசிக்கல. அது இது இனிமேல் தான் சார் யோசிக்கணும். அதே மாதிரி டேரக்டர் சார் 3-4 ப்ரொடியூசர் இருக்காங்க. உங்களை நடிக்க வைக்கணும்னா நீங்கள் ஒரு 10 லட்சம், நீங்கள் ஒரு 20 லட்சம் அப்படி தனியாகவும் போட்டுடலாமே மீட்ரு. நோக்கம் அவரை மட்டும் நடிக்க வச்சுருந்தீங்கல்ல, அதுக்காக கேட்குறேன். அது இருக்கட்டும். ஒரே ஒரு கொஸ்டின், அந்த படத்தில் லாஸ்ட்டாக அந்த லட்சுமி கேரக்டர், அந்த கலையரசன், அந்த கேரக்டரில் மீடியாக்கள், அதாவது டிவி மீடியாவை டேரிங்காக பண்ணியிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க எபிசோடை மட்டும் வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க, அருவி. இல்லை சொல்வதெல்லாம் உண்மை, அதான் அந்த அருவி அந்த கேரக்டர். ஆனால் வந்து நீங்கள் வந்து டேரிங்க, உங்களுக்கு மீடியா சைட்லேருந்து சப்போர்ட் நல்லாவே இருக்குது. டிவி மீடியா சைட்லேருந்து யாராவது என்னப்பா, ஏன்னா நீங்களும் டிவி மீடியாவில் வேலை பார்த்ததா கேள்விப்பட்டேன் நான், என்னப்பா அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு யாராவது வருத்தப்பட்டாங்களா? இது ஒரு கேள்வி. அப்புறம் இன்னொரு கேள்வி, அதையும் கேட்டுறேன் நான், என்னை முடிக்க சொல்லிட்டாங்க. இன்னொரு கேள்வி, அதாவது இந்த படம் நீங்கள் இப்போ தவிக்கிறீங்கள, இந்த செகண்ட் வீக்கு புஷ் பண்ண வேண்டியிருக்குது, படம் நல்லா இருக்குன்னு டாக்கு போய் இப்போ தான் மக்கள் வர்றாங்கன்ட்டு. இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால், இன்னும் கொஞ்சம் வாரமே ரீச் இன்னும் பெரிய லெவலில் இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் தெரிஞ்ச ஸ்டார்ஸ் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஃபீல் எங்கேயாவது உங்களுக்கு ஏற்பட்டுதா? ஏன்னா இப்போ ஜிவி பிரகாஷ் கல்வன் பார்த்தீங்கன்னா முதல் நாளே கொஞ்சம் தூக்குனுச்சு, அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கிறனால உங்களுக்குமே அந்த அடியில் அது ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு இப்போ தான் கூட்டம் வருது, ஆனால் உங்களுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டேங்குன்னு வருத்தப்பட்டீங்க. இந்த ப்ரொமோஷன் சைடு இன்றைக்கி வந்து ஒரு 2 டெய்லியில் விளம்பரம் கொடுத்துட்டு 2 டிவியில் விளம்பரம் கொடுத்தா பத்தாது, அது கொஞ்சம் வீக்காக இருக்குதோன்னு எனக்கு தோணுச்சு. அதை பற்றியும் சொல்லுங்கள் கொஞ்சம். ஓகே, முதல் கேள்வி, மீடியாவில் இருந்து யாரும் என்கிட்ட பேசல. நான் ஃபுல் மீடியாவையெல்லாம் எதுவும் தப்பாக சொல்ல சார். அதில் அந்த மாதிரி ஷோ, அதுவும் அந்த மாதிரி ஷோவில் குழந்தைங்கள இப்படி யூஸ் பண்ணுறது மட்டும்தான் தப்புன்னு சொல்லியிருக்கேன். அவங்க தப்பாக யூஸ் பண்ணுறாங்கன்றத நான் சரியாக சொல்லியிருக்கேன். என்கிட்ட யாரும் பேசல சார்.
ப்ரொமோஷன் வந்து தெரியல சார், நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதாவது சின்ன படம், சின்ன ப்ரொடியூசர், அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டாக, பெரிய ப்ரொடக்ஷன்னா அது டோட்டலாக வேறு, சின்ன படம் சின்ன ப்ரொடக்ஷன் அவங்க ஏற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆடியன்ஸ் வந்து நீங்கள் அடியே கம்பேர் பண்ணி சொன்னீங்க, இந்த வாரம் வெள்ளிக்கிழமே ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு எல்லா ஷோவுமே. வெள்ளிக்கிழமையே சாட்டர்டே ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு, இப்போவே சண்டே ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ அந்த வகையில் பயங்கர ஹாப்பி தான். நான் ஆதங்கமாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஹவுஸ்ஃபுல் எல்லா ஷோவும், நாளைக்கு ஷோ இன்னைக்கே ஹவுஸ்ஃபுல் ஆகுது, ஆனால் ஷோஸ் கம்மியாக இருக்குது. ஆடியன்ஸ் தேட்டருக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு தேட்டரில் ஷோஸே ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ லூக்ஸில் 3 மணி ஷோ இருக்குது, அதுக்கப்புறம் ஈவினிங் ஷோ நைட் ஷோவே இல்லை. அந்த தேட்டரில் பார்க்கணும், அந்த ஏரியாவில் பார்க்கணும்னு நினைக்கிறவனுக்கு வேறு ஷோவே, அவன் அங்கேருந்து இங்கே ஆம்பா மாலுக்கு வரணும், இல்லைன்னா நைட் ஷோ மெரினா மாலில் இருக்குது, ஓய்மார் மெரினா மாலுக்கு போகணும், வேற எங்கேயும். அதான் ரொம்ப கம்மியான ஷோஸ் இருக்குது. அதை தான் தேட்டர் சைட்லேயும் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேயும் ஷோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன படங்கள் சர்வைவ் ஆகும். இது எல்லா சின்ன படம் சார்பாக தான் நான் சொல்கிறேன். படம் நல்லா இல்லைன்ற பட்சத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. பட் நல்ல டாக் இருக்குது, வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருக்குது, மக்கள் வந்து பார்க்குறாங்க, எல்லாமே பாசிட்டிவ். ஷோஸும் ஹவுஸ்ஃபுல் ஆகும்போது ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்றதான் ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன் சார். சொல்லுங்கள் சார். சுபா சார், இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்னும் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல. ஸோ அதனால மஞ்சுபல் வாய்ஸ் கமல் சார் பார்த்து யாராவது அந்த மாதிரி சொல்கிற மாதிரி யாராவது பார்த்து சொன்னாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். பாலாஜி சக்திவேல் சார் பார்த்தாரு சார், பார்த்துட்டு அவரு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வீடியோ கொடுத்துருந்தாரு. வேற டைரக்டர்ஸ் யூனியன் ஷோவில் பேரரசு சார் அப்ரிஷியேட் பண்ணாரு, அயோத்தி டைரக்டர் வந்திருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர், ஆனால் தனியாக அவங்களா பார்த்துட்டு என் அக்கால்ஸ் வந்து இன்னும் வரல சார். அதான் பார்த்தாங்களானே தெரியல. ஸோ மேபி அவங்களுக்கும் இந்த ட்ரெய்லர்னால ஒரு ஹெசிடேஷன் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி கிடையாது. அதான் இது முழுக்க முழுக்க குடும்பங்கள் பார்க்க வேண்டிய, குடும்பங்கள்லாம் குழந்தைகள் அல்லாது குடும்பங்கள் பார்க்க வேண்டிய படம். ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு அதை புஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும். அவர் உங்ககிட்ட தக்காளி சட்னி ஸ்டோரி சொல்லும் போது ஓப்பனிங் சீனே இதான் வைக்க போறேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லை, அது ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு. இதுதான் வந்து அவனோட கேரக்டர், அவன் என்ன பண்ண போறான்றத முன்னாடி ஒரு கிளிம்ஸா ஃப்ரெண்ட்ஸில் வச்சுருந்தாரு. தேங்க்யூ. ரெஃபரன்ஸுன்னு இல்லை, ரெஃபரன்ஸுன்னு இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் வந்து மேல் ப்ராஸ்டியூஷன் பற்றி மட்டும் இல்லை, அதில் அவனோட ஐடியாலஜி, லவ் வேற லஸ்ட் வேறன்னு சொல்கிறவனோட ஐடியாலஜி பற்றி தான். ஸோ அதுதான் மெயினான ஒரு விஷயமா பண்ணேன்.